பார்க்க பிரியாணி மாதிரி தான் இருக்கு. உள்ள என்ன பண்ணி வச்சிருக்கானோ? வாங்க பிரியாணி செய்யலாம். எங்க வருமோ? அதான் பிரியாணி செய்யலான்னு சொன்னான்ப்பா. சரி, செய். இப்போ நான் இன்கிரீடியன்ட் சொல்ல போகிறேன். எங்க போற? இன்கிரீடியன்ட் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னான்டா. அப்படியா? சரி, சொல்லு. காய்ந்த மிளகாய் 10 நம்பர். என்னது 10? ஆனியன் 250 கிராம். கண்ணில் தண்ணி வராம எட்டு பார்ப்போம். சும்மா இருடா. தக்காளி 250 கிராம். என்ன மாதிரி அழகா இருக்குல்ல? பூண்டு பேஸ்ட் 60 கிராம். பூண்டு போகணும்னு தெரியுமா உனக்கு? அதை விட தெரியாமையாடா பிரியாணி செய்வாங்க. என்ன செஃப் மாதிரி சொல்றான்? இஞ்சி பேஸ்ட் 50 கிராம். என்ன கரெக்டா சொல்றான்? தயிர் 100 கிராம். என் மனசு மாதிரியே வெள்ளையா இருக்கு. எண்ணெய் 100 ml. கலையிலையும் ஊற்றுக்கப்ப நல்லா வேலை செய்யும். பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை. நல்லா தாண்டா சொல்ற. கொத்தமல்லி புதினா அரை கைப்பிடி. என்னது கையை பிடிக்கணுமா? டேய், புதினா அளவா சொன்னான்டா. ஓ, அல்லவா? சரி, சொல்லு. லெமன் பாதி. முழுசா இருக்கு, பாதின்றான். டேய், நம்மளுக்கு பாதி தான்டா தேவை. ஓகே, ரைட் விடு. சிக்கன் அரை கிலோ. சிக்கன் தான் பிரியாணியோட ஹீரோ. எங்கிட்ட மாட்டுச்சுல, இதுக்கப்புறம் அது 0. உன்னை அரைக்க போகிறேன் பாரு. ஃபஸ்ட்டு ஊற வச்ச மோத யாருடா? அட ஆமாம், அதை மறந்துட்டேன். ஊற வச்ச மிளகாயை பேஸ்ட் அரைச்சிக்கணும். இப்போ 2 குக்கர் எடுத்துக்கிறோம். 1 பிரியாணி செய்ய போகிறோம், 1 சாதம் வைக்க போகிறோம். நான் சொல்லல பிரியாணி செய்ய தெரியாதுன்னு. பிரியாணி தனியாக சாதம் தனியாக செய்ய போறியா? வெறும் சாதத்தை தனியாக வச்சு தண்ண போறியாடா? சாரி, பிரியாணி மசாலா ஒரு குக்கர், சாதம் ஒரு குக்கர் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். டேய், என்னடா மேஜிக்லாம் பண்ற? அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஓ, அடுப்பு பற்ற வச்சியா? நான் கூட குரலி வித்து காமிச்சு ஏமாத்த போறோன்னு நினச்சேன். குரலி வித்தியா? டேய், பிரியாணி செய்ய போகிறேன்டா. சரி, செய். நான் இப்போ ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அது ஒன்றும் இல்லை, இவங்கிட்ட இதான் இருக்கு. நீங்கள் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணாண்டா, நல்லாயிருக்கும். சரி, சமாளிச்சது போதும். எண்ணெயை ஊற்று. எண்ணெய் 100 ml சேர்த்துப்போம். என்ன எண்ணெய் அளவா சேர்க்குறான்? ஒருவேளை திருந்திட்டானோ? ஏய் சும்மாறா, அடுத்து மசாலா போடணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சேர்த்துப்போம். எல்லாம் பொரியட்டணும்ல. புரிஞ்சாச்சு. வெங்காயத்தை போடுறா. வெங்காயம் 250 கிராம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெட்டும்போது எழுதிருப்பான், அதனால தான் வெங்காயம் வெட்டம் காமிக்கவே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மக்களுக்கு கண் எரியுமே என்ன. சரி, சமாளிக்காத. சரி விடு. வெங்காயம் வதங்குது. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. பொன்னிறம் எல்லாம் பிங்க் கலர்ல இருக்கு. சரி, ரைட்டு. இப்போ பூண்டு பேஸ்ட் 60 கிராம் சேர்த்துக்கலாம். ஓகே சொல்றதுலாம் செஃப் மாதிரி தான் இருக்கு. ஆனால் பூண்டு அடிப்பிடிக்காம பார்த்துக்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். பாரு இப்போ எப்படி பண்ணுறேன்னு. பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்ல பூண்டு பச்சைன்றாம்பர் அறிவாளி. டேய், நான் வாசனையே சொன்னேன்டா. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. உன் கூட பேசி நானும் வதங்கிட்டேன்டா. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியாக கிளம்பிட்டான். டேய், திரும்ப வருவேன். கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சரி செஞ்சு வைக்கிறேன். பிரியாணி சாப்பிட வந்துடு. நீ செய்டா, பிரியாணி இல்லையா நாங்கள் சொல்கிறோம். சரி போ. இப்போ ரெஸ்ட் எடு, நான் செஞ்சுட்டு கூப்பிட்றேன். ஒரு வழியாக கிளம்பிட்டான். வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுவா. இஞ்சி பேஸ்ட் 50 கிராம் சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 250 கிராம் தக்காளி சேர்த்துப்போம். நல்லா கழுவி வச்சு சிக்கன் 1/2 கிலோ சேர்த்துப்போம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தயிர் 100 ml சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி புதினா கொத்தமல்லி. புதினா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். பாதி லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். 1 நிமிஷத்தில் பாதி. அரிசி அளந்த டம்ளரில் 1.5 மடங்கு சுடுதண்ணி சேர்த்துப்போம். எடுத்து வச்ச சுடுதண்ணி சேர்த்துப்போம். நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வேறு குக்கரில் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வைப்போம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துப்போம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
1/2 கிலோ அரிசி 2 மணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் அரிசியை சேர்த்துப்போம். அரிசியை நல்லா கிளறி விட்டுப்போம். தட்டு போட்டு மூடி வச்சுப்போம். அதை 2-3 நிமிஷம் அரிசியை வேக விடுவோம். பொங்கி வழி நமக்கு கொஞ்சம் தட்டு திறந்து வச்சுப்போம். சாதம் இந்தளவுக்கு வெந்தால் போதும், 3/4 விக்கல் வெந்தால் போதும். நம்ம செஞ்சு வச்ச மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வேக வச்சு அரிசி எடுத்து போட்டுப்போம். பார்த்து பொறுமையாக போடுங்க, மேலே பட்டுற போது. தம் வைக்கிறதுக்காக பழைய தவா இருந்த எடுத்து அடுப்பி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை தூக்கி அடுப்பு மேலே வச்சுப்போம். தண்ணியும் சாதமும் ஈக்குவலாக வந்த பிறகு தட்டை போட்டு மூடிடுவோம். இன்னும் குக்கரை தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கோம் தம் வைக்கிறதுக்காக. நிறையா சூடான பிறகு இந்த குக்கரை தூக்கி பிரியாணி மேலே தம் வச்சுருவோம். தீ 5 நிமிஷம் ஃபுல்லையோ 15 நிமிஷம் ஸ்லோலே வைக்கணும். இப்போ 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறோம். சாதம் கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. சாதத்தை ஒரு பக்கம் மறந்து எடுத்து வைங்க, ஏன்னா அடியில் தான் சிக்கன் இருக்கும். என்னடா பிரியாணி செஞ்சிட்டியா? வாசனை இது வரைக்கும் வருது. செஞ்சுட்டான் பார்த்தியா வேணா பிரியாணின்னு சொல்லிட்டு. சரி சிக்கன் பீஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம். பரவாயில்லையா, நல்லா செஞ்சிருக்கானே. சிக்கன் வந்திருக்கு போல. சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சரி, நீ மக்கள் கிட்ட பேசிட்டு இதை வந்துடுறேன். இன்றைக்கி ஆம்பூர் ஸ்ட்ரைக்ஸ் பிரியாணி நம்ம செஞ்சோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அப்பாடா, ஒரு வழியாக பிரியாணி காலி பண்ணியாச்சு. என்னது காலி பண்ணிட்டியா? இவனை நிலுடா ஓடாத. முடிஞ்சா வந்து பொடி பார்ப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். டேய் நிலுடா ஓடாத.